Welcome to NEET Physics Tamil. System of particles and rotational motion problems are solved. Question number 7.23. A man stands on a rotating platform with his arms stretched horizontally, holding a 5 kg weight in each hand. ஒரு rotating platformல ஒருத்தர் நிக்கிறாரு. அவரோட ரெண்டு கைகளையும் விரிச்ச நிலையில ஒவ்வொரு கையிலையும் 5 kg வெயிட்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டு அந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற போது அது 30 revolutions per minute சுற்றுது. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் அந்த 5 kg மாஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 90 சென்டிமீட்டர். திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் வெயிட் ஃப்ரம் தி ஆக்சிஸ். அதுக்கப்புறம் கைகளை அவர் க்ளோஸாக கொண்டு வெயிட்டுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை 20 சென்டிமீட்டராக குறைச்சிட்றாரு. அந்த மனிதரோட அந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்மையும் சேர்த்து மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கான்ஸ்டண்டாக இருக்குது, ஈக்குவல் டு 7.6 kg மீட்டர் ஸ்கொயர். சப்டிவிஷன் ஏ, வாட் இஸ் ஹிஸ் நியூ ஆங்குலர் ஸ்பீடு? ஸோ கைகளை க்ளோஸாக கொண்டு வர்ற போது வாட் இஸ் த நியூ ஆங்குலர் ஸ்பீடு? பி, இஸ் கைனெட்டிக் எனர்ஜி conserved in the process? If not, from where does the change come about? கைனெட்டிக் எனர்ஜி இதில் கன்சர்வ் ஆகியிருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த சேஞ்ச் எங்கேருந்து வந்தது? இந்த ப்ராப்ளத்துக்கான ஸ்கீமேட்டிக் டயக்ராம். The person is standing on the rotating platform. ரெண்டு கையிலையும் ரெண்டு வெயிட் இருக்கு, ரெண்டும் at a distance of 0.9 meter from the axis of rotation. ஸோ இந்த வெயிட்டும் 0.9 மீட்டர் டிஸ்டன்ஸ், இந்த பக்கத்து வெயிட்டும் 0.9 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதுக்கப்புறம் அவர் கைகளை மடித்து அந்த டிஸ்டன்ஸு 0.2 மீட்டர் இருக்கிற மாதிரி க்ளோஸாக கொண்டு வந்துடுறாரு. திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் பிட்வீன் த வெயிட்ஸ் பட் பிட்வீன் தி வெயிட் அண்ட் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற கான்செப்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். எம்ஐ ஆஃப் தி மேன் and platform together given as 7.6 kg meter square. Then moment of inertia due to the weights பார்ப்போம். ஒவ்வொரு ஹேண்ட்லையும் 5 kg weight at a distance of 90 cm from the axis. Therefore mi due to weights equal to ரெண்டு weight, அதனால 2 into 5 kg into r square 0.9 square. 90 centimeter is 0.9 meter. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8.1 kg meter square. Hence total mi, moment of inertia 7.6 plus 8.1 equal to 15.7. This is initial mi and initial omega was 30 rpm. Angular momentum initially is I omega equal to 15.7 into 30 rpm. யூனிட் rpmலயே எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைனல் ஆங்குலர் ஸ்பீடும் ஆர்பிஎம்மில் தான் தரப்போகிறோம். when the man brings his arms close to his body with the distance of each weight from the axis changing from 90 cm to 20 cm. Now mi due to weights will be 2 into 5 into 0.20 square equal to 0.4. இப்போ அந்த மனிதர் கைகளை க்ளோஸாக கொண்டு வெயிட்டுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை 20 சென்டிமீட்டராக மெயின்டைன் பண்ணுற போது மூமெண்ட் ஆஃப் இனர்சியா டியூ டு வெயிட்ஸ் 2 into 5 into 0.2 square equal to 0.4. Therefore total mi is mi of the man plus platform 7.6 plus mi due to weights 0.4 equal to 8.0. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்சியா இப்போ குறைச்சிட்டாரு. Let the final angular speed be omega rpm. Final angular speed omega னு எடுத்துக்கிறோம். Then final angular momentum is I final into omega equal to 8 into omega. Since angular momentum is conserved 15.7 into 30 rpm, initial angular momentum equal to 8 into omega final angular momentum. Therefore omega equal to 15.7 into 30 divided by 8 equal to 58.88 rpm. ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்தது 30 rpm, இப்போ
58.88 rpm, almost angular speed double ஆயிடுச்சு. 7.23 subdivision B, final angular speed increase ஆயிடுச்சு. Therefore kinetic energy increases, hence kinetic energy is not conserved. Angular speed increase ஆனதுனால kinetic energyயும் increase ஆகும். That is kinetic energy constant maintain ஆகல, not conserved. The increase in kinetic energy or change in kinetic energy comes from the work done by the man in folding his hands towards him. So in the kinetic energy la கிடைக்கிற increase, that is change in kinetic energy வந்து அந்த மேன் வந்து கைகளை மடக்கிறதுக்கு செய்யற ஒர்க்ல இருந்து தான் வருது. Question number 7.24. A bullet of mass 10 gram and speed 500 meter per second is fired into a door. ஒரு புல்லட் அதோட மாஸ் 10 கிராம், இது வந்து ஒரு டோர்ல ஃபயர் பண்றாங்க with a speed 500 meter per second and gets embedded exactly at the center of the door. அந்த டோரோட எக்ஸாக்ட் சென்டர்ல வந்து அது எம்பட் ஆயிருது, அப்படியே பதிஞ்சிருது. The door is 1 meter wide and weighs 12 kg. அந்த டோரோட அகலம் 1 meter and அதோட weight வந்து 12 kg. It is hinged at one end and rotates about a vertical axis practically without friction. So அதோட ஒரு end, that is டோரோட ஒரு end வந்து hinged, that is fixed இருக்குது. ஸோ அந்த டோர் வந்து அந்த ஹிஞ்ச்டு எண்டை பொறுத்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. ஃபைண்ட் த ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் தி டோர் ஜஸ்ட் ஆஃப்டர் தி புல்லட் எம்பெட்ஸ் இன்டு இட். ஸோ புல்லட்டு வந்து அதை ஹிட் பண்ணி அதுக்குள்ளே எம்பெட் ஆனதும் அந்த டோர் வந்து ரொட்டேட் ஆகி மூவ் ஆகுது. ஸோ அந்த டோரோட ஆங்குலர் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஹிண்ட், the moment of inertia of the door about the vertical axis at one end is ml square by 3. So rotational motion இருக்குது, அதனால moment of inertia calculate பண்ணணும். டோரோட moment of inertia about the vertical axis at one end of the door வந்து ml square by 3. The door is like this, இதோட width is this one from this end to this end. ஒரு end fully vertically hinged, அதனால இந்த எண்டை பிடிச்சி அதை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ டோரோட விட்த் வந்து கொடுத்துட்டாங்க 1 மீட்டர். புல்லட் இது மேலே ஃபயர்ஸ் ஆகி எக்ஸாக்ட்லி சென்டரில் வந்து எம்பெட் ஆயிடுது, உள்ள நுழைஞ்சு லாக் ஆயிடுது. இப்போ டோரை பார்த்த மாதிரி ஒரு புல்லட்டு வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. புல்லட்டு வந்து மூவிங் டு தி சென்டர் ஆஃப் தி டோர், அதுக்கப்புறம் அதில் எம்பெட் ஆயிடுது. புல்லட்டு வர இனிஷியல் ஸ்பீட் 500 மீட்டர் பர் செகண்ட். அது டோருக்குள்ளே வந்து ஃபயர்ஸ் ஆகி அதில் எம்பெட் ஆனது, டோர் வந்து ரொட்டேட்டிங். ஸோ டோர் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு ரொட்டேட் ஆகி போயிடுச்சு. ஸோ இது சட்டன் ஆங்குலர் ஸ்பீடில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி போகும். புல்லட்டு வந்து இனிஷியலாக வந்த ஸ்பீடு வந்து 500 மீட்டர் பர் செகண்ட். நவ் let us do the calculations. Angular momentum imparted by the bullet to the door is equal to its linear momentum into perpendicular distance to the hinge. ஏன்னா அங்கே ரொட்டேஷன் வந்து happening at the hinge level only. அதனால angular momentum is linear momentum into bullet's perpendicular distance to the hinge. bullet வந்து exactly சென்டரில் ஹிட் பண்ணுறதுனால this much, that is half of the door's width தான் perpendicular distance, equal to mv into r. m வந்து 10 gram into 500 meter per second into r, perpendicular distance வந்து half meter, equal to 0.01 kg into 500 into 1 by 2 equal to 2.5. so எல்லாமே SI units, therefore angular momentum SI units. Moment of inertia of the door is given by I equal to ml square by 3, that is 12 into width of the door 1 meter, அதை ஸ்கொயர் பண்ணுறோம், divided by 3 equal to 4. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் SI யூனிட்ஸில் இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷனில் நாம் கண்டுபிடிக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி வில் பி ரேடியன்ஸ் பர் செகண்ட், தட் இஸ் ஒமேகாவோட
SI unit. Angular momentum in terms of I and omega equal to I omega. Hence, I omega is MER. This is linear momentum into perpendicular distance. LHS side I into omega ரெண்டும் equal. I தெரியும் 4 units into omega equal to 2.5. Omega is therefore 2.5 by 4 equal to 0.625 radians per second. So answer is 0.625 radians per second. For better understanding, இதை வந்து degrees per second மாத்தனா 36 degrees per second. Question number 7.25. Two disks of moments of inertia I1 and I2 about their respective axes, that is normal to the disk and passing through the center and rotating with the angular speeds omega 1 and omega 2 are brought into contact face to face with their axis of rotation coincident. ரெண்டு disk இருக்கு with moments of inertia I1 and I2 about their respective axes, that is axis passing through center and perpendicular to the disk surface. They are rotating with angular speeds omega 1 and omega 2. இது ரெண்டையும் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் காண்டாக்ட்ல கொண்டு வந்து ரெண்டுக்கும் ஆக்சிஸ் வந்து coincide ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ண பிறகு இப்போ அதோட angular speed என்னவா இருக்கும்? What is the angular speed of the two disk system? So two separate disk இருந்தது, இப்போ single two disk system ஆயிடுச்சு. இதோட angular speed என்ன? Subdivision B. Show that the kinetic energy of the combined system is less than the sum of the initial kinetic energies of the two disks. இந்த combined system kinetic energy sum of the kinetic energy of the two disks விட குறைவா இருக்குதுன்னு காட்ட சொல்றாங்க. How do you account for this loss in kinetic energy? So இந்த kinetic energy ல ஆகிற குறைவு இழப்பு வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒமேகா 1 வந்து நாட் ஈக்குவல் டு ஒமேகா 2ன்னு எடுத்துக்க சொல்றாங்க. டிஸ்க் 1 இது அதோட ஆக்சிஸ், இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்சி I1 ரொட்டேட்டிங் வித் an angular speed omega 1. இது டிஸ்க் 2, இது அதோட ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு தி டிஸ்க். இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்சி I2 angular speed omega 2. இது ரெண்டையும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஜாயின் பண்ணியாச்சு. தட் இஸ் இது ரெண்டும் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிற கண்டிஷன்லயே ஒன்னோட ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த மாதிரி பண்ணுற போது ரெண்டோட ஆக்சிஸும் இப்போ coincide ஆகிற மாதிரி அதை ஜாயின் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் சென்டர் டு சென்டர் எக்ஸாக்ட்லி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. நவ் டிஸ்க் 1க்கு MI I1 ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா 1, ஆங்குலர் மொமெண்டம் therefore I1 ஒமேகா 1. டிஸ்க் 2க்கு ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் I2 ஒமேகா 2, I2 into omega 2. Total angular momentum of the system of the two separate disks equal to I1 omega 1 plus I2 omega 2. When the two disks join together, MIs add up like masses add up. So இந்த ரெண்டு டிஸ்கையும் ஜாயின் பண்ண பிறகு அவைகளினுடைய moments of inertia வந்து add ஆகும், மாஸும் add ஆகும், moment of inertiaவும் add ஆகும். Hence MI of the new system is I1 plus I2. இந்த நியூ சிஸ்டத்தோட ஆங்குலர் ஸ்பீடை வந்து ஒமேகான்னு வச்சுக்குவோம். therefore angular momentum of the new system is I1 plus I2 into ஒமேகா. நியூ சிஸ்டத்தோட MI I1 plus I2, அதோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் gives I1 plus I2 into ஒமேகா. இது வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி கம்பைன்டு டிஸ்க்ஸ் equal to I1 omega 1 plus I2 omega 2. செப்பரேட் டிஸ்க்ஸ் ரொட்டேட் பண்ணுற போது இருக்கிற ஆங்குலர் மொமெண்டம். therefore speed of the joined disk equal to, that is omega equal to I1 omega 1 plus I2 omega 2 entire thing divided by I1 plus I2. Subdivision B. Initial KE வந்து half I1 omega 1 square plus half I2 omega 2 square. That is for the disks before joining. Final KE will be half into I of the joined disks into angular speed square. Half into I1 plus I2 into square of this. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். Then we get this. Change in KE is
KE of joined system minus KE unjoined. ஸோ ரெண்டு டிஸ்கையும் ஜாயின் பண்ண பிறகு அந்த சிஸ்டத்தோட KE மைனஸ் டோட்டல் KE ஆஃப் த டூ செப்பரேட் டிஸ்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து முன்னாடி பார்த்த எக்ஸ்பிரஷனை போட்டோம். KE ஆஃப் தி ஜாயிண்ட் சிஸ்டம் மைனஸ் KE unjoined வந்து half I1 omega 1 square ஃபர்ஸ்ட் டிஸ்க் பிளஸ் half I2 omega 2 square. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க, பட் இதோட பிரின்சிபிள் தெரிஞ்சுக்குங்க. தென் இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் யூ கெட் எ டேர்ம் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 I1 I2 by I1 plus I2 இன்டு omega 1 minus omega 2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து நெகட்டிவ். இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். omega 1 minus omega 2 ஹோல் ஸ்கொயர் இதுவும் பாசிட்டிவ். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணுறதுனால அது பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ். சின்ஸ் எவ்ரி திங் மல்டிப்ளைடு பை மைனஸ் சைன் திஸ் வில் பி நெகட்டிவ். ஸோ KE joined minus KE unjoined negative. Therefore KE joined is less than KE unjoined. ஸோ இனிஷியலாக அந்த ரெண்டு டிஸ்க்கும் இருந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியில் லாஸ் ஆகிருக்குது, சம் இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஹென்ஸ் தேர் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் KE இன் த டிஸ்க்ஸ் ஆஃப்டர் தை ஜாயின். இந்த ரிடக்ஷன் வந்து டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம் இன்டு பிளே வென் த டூ டிஸ்க்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர். ஸோ ரெண்டு டிஸ்க்கும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற போது ரெண்டையும் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ண வைக்கிற போது டெஃபினட்டாக ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன்னால் there is a loss in kinetic energy. ரெண்டு டிஸ்கையும் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிற போது ஜாயின் பண்ணுற போது ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் கம் இன் டு பிளே. டியூ டு திஸ் ஃப்ரிக்ஷன் there is a loss in kinetic energy. Question number 7.26. Subdivision A. Prove the theorem of perpendicular axis. Hint. Square of the distance of a point x, y in the xy plane from an axis through the origin perpendicular to the plane is x square plus y square. Subdivision B. Prove the theorem of parallel axis. The theorem of perpendicular axis states that the moment of inertia of a planar body, that is lamina, about an axis perpendicular to its plane is equal to the sum of its moments of inertia about two perpendicular axes concurrent with the perpendicular axis and lying in the plane of the body. Perpendicular axis is about a planar body, that is lamina. So in the lamina oda plane ku perpendicular ah irukra axis பொறுத்து moments of inertia கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த பர்பண்டிகுலர் ஆக்சிஸோட கன்கரண்டாக இருக்கிற இன்னும் ரெண்டு பர்பண்டிகுலர் ஆக்சஸ் பட் லையிங் இன் தி பிளேன் வந்து எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் இன் தி பிளேனை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணி அது ரெண்டையும் சம் பண்ணால் தட் வில் பி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன். ஒரு பிக்சரில் பார்ப்போம், ஈஸியாக புரியும். இதுதான் அந்த லேமினா பிளேனார் பாடி. ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் both are perpendicular to one another and lying in the plane of the body. இந்த ரெண்டு ஆக்சிஸுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற மூணாவது ஆக்சிஸ் Z ஆக்சிஸ், இது பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் த பாடி, ஆல்சோ பர்பண்டிகுலர் டு தி டூ பர்பண்டிகுலர் ஆக்சஸ் விச் ஆர் இன் தி பிளேன். இந்த ரெண்டு ஆக்சிஸும் வித்தின் தி பிளேன், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். Z axis வந்து perpendicular to both and also perpendicular to the plane of the paper. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா x axis பொறுத்து moment of inertia IX-னு y axis பொறுத்து moment of inertia IY-னு எடுத்துக்கிட்டா about Z axis IZ will be IX plus IY. இதில் ஒரு ஸ்மால் மாஸ் எலிமெண்ட் Pங்கிற பாயிண்டில் x, yங்கிற கோஆர்டினேட்டில் இருக்கிறதா வச்சுக்குவோம். தென் about x axis moment of inertia calculate பண்ணனும்னா இதோட mass into its perpendicular distance to this axis y. Therefore moment of inertia will be m into y square. That means இந்த பாயிண்ட் வந்து இந்த ஆக்சிஸ் பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகிறபோது
moment of inertia m into y square. About y axis, இது rotate பண்ணுச்சுன்னா, now moment of inertia is m into this distance square, that is mx square. Then z axis பொறுத்து moment of inertia calculate பண்ணணும்னா m into this distance square by Pythagoras theorem x square plus y square. Therefore moment of inertia about this axis, z axis வந்து m into x square plus y square equal to mx square plus my square. This is iy, this is ix. Hence iz equal to ix plus iy. So ஒரு particular mass elementக்கு இது proved-னா entire massக்கும் இது prove ஆயிரும். Then parallel axis theorem prove பண்ணணும். So இந்த theorem மட்டும் பார்ப்போம். ஒரு பாடியோட center of mass வழியா போற axis பொறுத்து moment of inertia வந்து ICM னு எடுத்துக்கிறோம். Then அந்த center of mass வழியா போற axisல இருந்து ஏங்கிற distanceல இருக்கிற இன்னொரு axis பொறுத்து moment of inertia will be ICM plus MA square. இந்த proof ரொம்ப ஈஸி. First அந்த ஆப்ஜெக்ட்ல center of mass locate பண்றோம். அது வழியா போற axis-ஐ வரைஞ்சிட்டோம். Then அந்த axisல இருந்து ஏங்கிற distanceல இன்னொரு axis. இப்போ ஒரு மாஸ் எலிமெண்ட் அட் ஏ, அது எம்ஐங்கிற மாஸ்ல இருக்கு. இது வந்து அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்ஐ ஃப்ரம் தி இனிஷியல் ஆக்சிஸ் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த மாஸ் எலிமெண்ட்டுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ், தட் இஸ் ஆக்சிஸ் த்ரூ சிஎம் வந்து எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர். தென் அபவுட் திஸ் ஆக்சிஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி எம்ஐ இன்டு ஆர்ஐ பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ஐ பிளஸ் ஏ. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் பிளஸ் எம்ஐ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2MI RI A. ஃபார் த ஹோல் ஆப்ஜெக்ட் எம்ஐ வில் பி சம் ஆப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி சம் ஆப் எம்ஐஸ் ஆஃப் ஆல் சச் ஸ்மால் பாயிண்ட் மாசஸ். ஸோ இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி சம் ஆஃப் தி moment of inertias of all such small mass elements. Therefore moment of inertia required equal to sigma all this term mi ri square plus mi a square plus 2mi ri a equal to sigma mi ri square plus sigma mi a square plus sigma 2mi ri a. That is sigma வந்து தனித்தனியா போட்டாச்சு. This is moment of inertia about axis through center of mass plus sigma mi a square plus இதில் 2a constant வெளியே எடுத்துட்டோம், 2a into sigma mi ri. This will be 0 as per the definition of center of mass. ஏன்னா riங்கிறது distance about the axis through the center of mass. Hence the required moment of inertia is ICM plus a square m or equal to ICM plus m into a square. This is proved. So, sigma mi ri equal to 0 னு பார்த்தோம். எப்படின்னா center of mass in terms of position vectors RCM is sigma mi ri by m. இந்த drawingல ri is along x axis னு எடுத்துக்குவோம். So about center of mass வந்து ri எடுத்திருக்கிறோம். Therefore RCM is 0. So right hand side sigma mi ri by m is therefore 0. Therefore sigma mi ri is 0. So இதை நாம போன கால்குலேஷன்ல யூஸ் பண்ணியிருக்கோம். Thanks for watching. Please subscribe and get more videos to crack the NEET examination. So இந்த NCERT questions சால்வ் பண்ண பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 50% physics question tackle பண்றதுக்கான எபிலிட்டி வந்துடும். Thank you.